செக்ஸ் எஜுகேஷன் பேசுறதுக்கு முன்னாடி we should have a good connect with our kids. எதை பத்தி வேணாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு எதை பத்தி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்டா வில் கெட் அன் ஆன்சர் வித்தவுட் ஜட்ஜ்மெண்டல். நம்மள திட்ட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, நம்ம கேட்கறதுக்கு பதில் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்தாதான் நீங்க இதை பத்தி பேசும்போது வருவாங்க. ஸோ செக்ஸ் எஜுகேஷனுக்கு முன்னாடி ஹாவ் அ குட் ரேப்போ வித் யுவர் கிட்ஸ். கரெக்ட். ஓகே, கனெக்ட் பண்றதுக்கு அம்மா பேசணுமா அப்பா பேசணுமான்றது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஃபேமிலி. ஓகே ஓகே. ஒரு பெண் குழந்தை அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி பேசலாமாங்க, தவறு கிடையவே கிடையாது. ஓகே, ஒரு அம்மா அப்பாவை தவிர்த்து யாரு சொன்னா வந்து அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, எப்படி அந்த குழந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்? ஓகே, இப்போ வந்து நிறைய வந்து கவுன்சிலிங் வர ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பான் வீடியோ பார்த்துடுறாங்க. ஓகே, எங்களுக்கு தெரியாம பார்த்துடுறாங்க, நாங்க ஹிஸ்டரியை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இருந்தது, நான் பார்த்துட்டேன் திட்டிட்டேன் அப்படிலாம் சொல்லி வருவாங்க. ஓகே, ஆனா அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசி பார்த்தோம்னா எப்படி உனக்கு இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் எல்லாம் வராங்க இப்ப. ஓகே, அப்ப நம்ம கேட்கும் போது நான் ஜஸ்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஆண்டி, திடீர்னு வந்துட்டு இது வந்துருச்சு. ஓகே, வந்துருச்சு, என்னோட கியூரியாசிட்டியில நான் போய் பார்த்துட்டேன். ஓகே, மத்த வீடியோ பாக்குற மாதிரி நான் பார்த்துட்டேன். ஓகே ஓகே ஓகே, அதுல சில குழந்தைங்க வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு நம்ம எஜுகேட் பண்ணி வச்சோம்னா இது தவறு, இந்த வயசுல இது பார்க்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வராங்க. சில குழந்தைங்க அதை பார்க்கும் போது அதுல ஒரு ஆர்வம் ஏற்படுது அவங்க கிட்ட. ஓகே, இப்ப ஆர்வம் ஏற்படும் போது அதை தேடுறாங்க, வேற எப்படியெல்லாம் பார்க்கலாம் தேடுறாங்க. அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுது. அப்ப இத பார்த்தா இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்ன்றது நம்ம எப்ப நம்ம சொல்லுவோம், அது நம்மளுக்கு அதை செய்யும் போது நம்ம ஹாப்பியா இருப்போமா? அப்ப நம்ம உடம்புல வந்துட்டு அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுதா? அந்த ஹாப்பி ஹார்மோன் தான் நம்மள அடுத்த நாள் அதை செய்யணும் தூண்டுறது.